ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் 2 ரெசிபீஸ். ரொம்ப ஈஸி, சீக்கிரம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு கேரட் அண்ட் பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் எடுத்துக்கோங்க, கரம் மசாலா, Coriander powder, salt, ingredients எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இன்னோவேஷன் ரெசிபி தான். இதுக்குன்ட்டு பேர் ஸ்பெசிஃபிக்காக எல்லாம் எதுவுமே கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணி வந்த ரெசிபி தான் இது. நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமாலும் சேர்த்துக்கலாம். க்ரீன் பீஸ், கேப்சிகம் எதுனாலும். பட் நல்லா வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்மாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் பாயில் பண்ண டொமேட்டோஸ் அண்ட் கேரட் மட்டும் லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இருக்க வேணாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். சால்ட், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர். இதில் வேணும்னா நீங்கள் சாட் மசாலா கூட போட்டுக்கலாம், அம்ச்சி பவுடர் கூட போட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டஃபிங் வந்து எக்ஸாக்டாக நம்ம சமோசா ஸ்டஃபிங் மாதிரி தான் இருக்கும். அந்த டேஸ்ட்டாக கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரக பவுடர் கூட இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வீட் டவ் மேக் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி கொண்டு வர போகிறேன். பெரிய பவுலாகவே எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஒட்டாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் பெருசாக தேய்க்கும் போது ஒட்டிருச்சுன்னா திரும்ப உங்களுக்கு ரீடோ பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஒரு இடத்துல திக்காக, ஒரு இடத்துல தின்னாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பெருசாக ஆக்கும் போது அது எங்கே ரொம்ப தின்னாக இருந்ததோ அது மட்டும் பிச்சுட்டு வந்துடும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாக தேய்ச்சிக்கோங்க. நான் பெருசாக தேய்ச்சிட்டு இப்போ இந்த ஸ்டஃபிங் எடுத்துகிட்டு ஈவனாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நீங்கள் பீஸாக்கு அந்த சாஸ் தடவுவீங்கள்ல, அதே மாதிரி தான். நீங்கள் திக்காக கூட வச்சுக்கலாம் அந்த ஸ்டஃபிங்கை.
ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். எவ்வளோ வேணும்னாலும் திக்னஸ் வச்சுக்கோங்க, பட் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களால் ஸ்பூனில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியலன்னா கை வச்சு கூட நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும் போது உங்களுக்கு அது தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்கன்ட்டு சொன்னேன். ஃபைன்லி ஸ்மாஷ்டு மசாலாவாகவே இருக்கட்டும். இது நீங்கள் கிட்ஸுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்கலாம், அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு இது என்னன்ட்டு கெஸ் பண்ண முடியாது, பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே ஸ்டஃபிங் வந்து நீங்கள் சமோசா ஷீட்ஸில் கூட சமோசா ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணி சமோசா போட்டு கொடுக்கலாம். எல்லாமே ஸ்டஃபிங் வச்சுட்டு நான் வந்து ஒரு சைட்லேருந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். பொறுமையாக ரோல் பண்ணுங்கள். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்டஃபிங் மட்டும் 2 சைட்ஸ்லேருந்து வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க. அந்த எட்ஜஸில் மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு வேணுன்னா அங்கே வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் அவ்வளோலாம் தேவையில்லை. இப்போ ஒரு நைஃப் எடுத்துகிட்டு இப்படி நான் இன்னொரு ரோலாக கட் பண்ணுறேன். அதோட வித் வந்து சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொறுமையாக கட் பண்ணுங்க, நான் உள்ள உங்களுக்கு ஸ்டஃபிங் இருக்கும். ஈவன் வித் எட்ஜஸோடு கட் பண்ணிக்கோங்க. எண்ட்ஸில் குட்டியாக இருந்தால் பரவாயில்ல, பட் நடுவில் இருக்கிற பாய்ச்சல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பார்ட் எடுத்துகிட்டு சும்மா இப்படி வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து உள்ளே இருக்குது, அதை ஞாபகத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டால் போதும். நீங்கள் ரொம்ப அமுக்குனீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் எல்லாமே வெளியே வர ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு பர்பஸே இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈக்குவல் டிஸ்க் மாதிரி என்ன சொல்கிறது ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இதை வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இது நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ்லலாம் டிப் பண்ணி கூட டீப் ஃப்ரை பண்ணலாம், பட் இது ஷாலோ ஃப்ரை பண்ணவே போதும். பட் இதை சேர்க்கும் போது குக் பண்ணும்போது எதர் மீடியம் ஃப்ளேம் ஆர் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலாஸ் எல்லாம் நல்லா குக் ஆகணும். ரா மசாலாஸ் எல்லாம் சாப்பிட்றது அட்வைசபிள் கிடையாது. ஒரு 3 to 4 minutes இது அப்படியே விட்டுருங்க. ஒன் சைட் ஃபுல்லாகவே நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா நீங்கள் மாவு யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவுமே குக் ஆகணும். மாவை வந்து ஒழுங்காக குக் பண்ணாமல் சாப்பிட்டிங்கன்னா வந்து ஸ்டொமக் பெயின்லாம் வந்துடும்.
நீங்கள் வேணும்னா இது குக் பண்ணுற டைமில் ஈஸியாக ஒரு டிப் வந்து ரெடி பண்ணணுன்னா கூட ரெடி பண்ணிக்கோங்க. லைக் மின்ட் சட்னி ட்ரிப்பு, இல்லைனா வந்து டொமேட்டோ கெச்சப்பு ரெடிமேடாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது தனியாகவே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ ஒன் சைடு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை திருப்பி போட்டுக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் மட்டும் கிடையாது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் ஸ்டஃபிங் வெளியே வராது. ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டான சைஸுக்கு மட்டும் அதை ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் வெளில வராது. இல்லை ரொம்ப ஃப்ளாட்டன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டஃபிங் வந்து நீங்கள் திருப்பி போடும்போதோ இல்லை குக் பண்ணும்போதோ கண்டிப்பாக வெளில வந்துடும். இன்னொரு சைடும் இதே மாதிரி நல்லா குக் பண்ணிட்டோம். இது ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. அந்த ஸ்பேட்ரிங் சவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும், இல்லை ரொம்ப ஸ்லோ ஆகும். அப்போவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அது வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. திருப்பி பார்த்துக்கோங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். இது சும்மா நான் வந்து டாஸ் பண்ணிக்கிறேன். நான் இதை வந்து கர்டோடு சர்வ் பண்ணியிருக்கேன். கர்டில் கொஞ்சோண்டு பிக்கிள் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லா தான் இருக்கும். ஆலு பரோட்டாவுக்கு வந்து நம்ம கர்ட் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் கெச்சப் கூட வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது டிஷ்ஷஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். பாய்.